ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை சாமான் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கருத்து போயிருந்தாலும் அப்படி இல்லைனா ரொம்ப அழுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக பளிச்சுன்னு மாறிடுங்க. இதுக்காக ரொம்ப காசு செலவு பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க. அதே போல் இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே பாருங்கள், கழுவிட்ட பின்னாடி இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குங்க. நம்ம பூஜை சாமான் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கம்மா, இந்த பூஜை சாமான் இப்படி இருக்கிறத நம்ம ரொம்ப பளிச்சுன்னு மாற்றிக்கிட்டுங்க. அதனால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கருத்து போயும் நல்லா துரு பிடிச்சி போயிருக்குங்க. இந்த பூஜை சாமானை நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. அதிக காசு கொடுத்து எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதே போல் இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே போதுங்க. பூஜை சாமான் ஃபுல்லாகவே நம்ம நல்லா பளிச்சுன்னு மாற்றிடலாங்க. அதை எப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணிக்குள்ளே நம்ம லெமன் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லிகை ஷாப்பில் எல்லா கடையிலுமே கிடைக்குங்க லெமன் சோடா. இது நார்மல் சில் வாட்டர் தாங்க. சுடு தண்ணிலாம் நான் வச்சு எடுக்கல. நார்மல் சில் வாட்டரில் 1.5 டீஸ்பூன் போல் நீங்கள் லெமன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம லெமன் சால்ட்டை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த தண்ணி கொஞ்சம் கலர் மாறி இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு விளக்கையும் எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிக்கலாங்க. அடுத்ததான் நம்ம காமாட்சி விளக்கும் சேர்த்துக்கலாங்க. இந்த காமாட்சி விளக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சி போயிருக்கு, நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குங்க. இந்த காமாட்சி விளக்குமே நம்ம தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே மூழ்கடிக்கணுங்க. அப்படி இல்லை நீங்கள் கை வச்சு தண்ணி எடுத்து அந்த விளக்கு மேலே தெளித்து விட்டுட்டே இருங்க. நம்மக்கிட்ட எத்தனை பூஜை சாமான் இருந்தாலும் சரிங்க, இந்த தண்ணிக்குள்ளே நம்ம ஊற வைக்கணுங்க. நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பூஜை சாமான் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம எல்லா பூஜை சாமானுமே தண்ணிக்குள்ளே போட்டுடுங்க. அந்த காமாட்சி விளக்கு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம இடையில கொஞ்சம் திருப்பி வைக்கணுங்க. இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. அதிக நேரம் வைக்கணும் கூட அவசியம் கிடையாதுங்க. அவ்வளோதாம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 நிமிஷம் கழித்து இந்த பூஜை சாமான்லாம் பாருங்கள். ஒரு சில இடத்துல நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஒரு சில இடத்துல கருப்பாக இருக்குங்க. இந்த பூஜை சாமான் இப்படி இருக்கட்டுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சபீனா பவுடர் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஈரம் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சபீனா பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் இன்னுங்க பாத்திரம் கலர் சோப்பு கூட எடுத்துக்கலாங்க. சபீனா பவுடரை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காமாட்சி விளக்கு மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் கை வச்சு தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்காகவே நார் வச்சுருப்பீங்க இல்லையா, அது எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பை எடுத்துக்கிட்டுங்க. ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு நீங்கள் காமாட்சி விளக்கு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா காமாட்சி விளக்கில் நிறைய அழுக்கு இருக்குங்க, நிறைய துருப்பிடிச்சிருக்கு, நிறைய எண்ணெய் பிசு நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுருக்குங்க. அதனால பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி கிடைக்கும் தெரியுங்க. நான் அதிக அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கலைங்க, எப்பவும் போல் சாதாரணமாக தாங்க தேய்க்கிறேன். அந்த தேய்க்கும் போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். அந்த விளக்குலேருந்து அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் சோடால் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ இதே போல் நம்ம எல்லா பூஜை சாமானுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கம்மா, எல்லா பூஜை சாமானுமே நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள்.
இதே மெத்தடில் உங்ககிட்ட எவ்வளோ பூஜை சாமான் இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. திரும்பவுமே நான் காமாட்சி விளக்கு எடுத்துருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் ஓரங்கள்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிசு பிசு கருப்பு தன்மை எல்லாமே இருக்கிறதுனால ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துட்டீங்க. அதே சபீனா பவுடரை போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அழுக்கு இருந்தால் ஒரே டைமில் பளிச்சுன்னு ஆயிருங்க. இது ரொம்ப வருஷக்கணக்காக அழுக்கு அப்படியே இருந்துருக்குங்க. அதனால இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதாங்க அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க. இப்போ நம்ம இதையும் தேய்ச்சிட்டு மறுபடியுமே ஸ்டீல் நார் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டுங்க அந்த தண்ணிக்குள்ளேயே நீங்கள் நல்லா அழைச்சிக்கோங்க. அழைச்சிட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னுட்டு. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. எல்லா பூஜை சாமானுமே க்ளீனாக இருக்குங்க. ஆனால் காமாட்சி விளக்கு இன்னும் கூட கொஞ்சம் கலராக இருக்குது. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டு தேய்ச்சிக்கலாங்க. இந்த காமாட்சி விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சுங்க க்ளீன் பண்ணி. அதனால தாங்க நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. அதனால தான் நம்மளும் இத்தனை டைம் போட்டு தேய்க்கிறோங்க. இந்த காமாட்சி விளக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் மேலேயே வச்சுருந்தோம். இப்போ நான் எடுத்து க்ளீன் பண்ணும்போது எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டோம். நீங்களே பாருங்கள் க்ளீனும் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இந்த கடாயை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதே போல் அந்த பூஜை சாமானுமே அந்த பிளேட்லேருந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த பூஜை சாமான்லாம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்ட்டு. நம்ம பூஜை சாமான்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாட்சி விளக்கு தாங்க ரொம்ப நேரம் தேய்ச்சிருப்போம். மிச்ச பூஜை சாமான் ஃபுல்லாகவே லைட்டாக தாங்க தேய்ச்சிருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கல. இப்போ இது எல்லாமே அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம வேறொரு பாத்திரத்தில் தண்ணி எட்டு வந்துடலாங்க. அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது. இப்போ இந்த பூஜை சாமானை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. அதே பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே நம்ம தேய்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. பாருங்கம்மா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. இதே போல் நம்ம எல்லா பூஜை சாமானுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அந்த துரு பிடிச்ச கரை எல்லாமே ரொம்ப அதிகமாகவே போயிருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக மட்டும்தாங்க அந்த காமாட்சி விளக்கல் இருக்குது. நம்ம அடுத்த வாட்டி க்ளீன் பண்ணும்போது அதுவும் க்ளீன் ஆயிருங்க. இப்போ நம்ம இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க தண்ணி இல்லாமல். பாருங்கம்மா இந்த காமாட்சி விளக்கு முன்னைக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னுட்டு. இதையுமே எடுத்து நம்ம பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ பூஜை சாமான்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பூஜை சாமானை நம்ம நீட்டாக தொடச்சி எடுக்கணுங்க. அப்போ தாங்க பூஜை சாமான் ஃபுல்லாகவே கலர் மாறாமல் அப்போ ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஈரத்தோடு வச்சிங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடுங்க. எப்போ நீங்கள் பூஜை சாமான் க்ளீன் பண்ணாலுமே ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி வச்சு நீங்கள் பூஜை சாமான் ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் நீங்கள் தொடச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் மட்டும்தாங்க ரொம்ப நாளைக்கு பூஜை சாமான் கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க. பாருங்கம்மா நான் ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பூஜை சாமானும் நல்லா நீட்டாக தொடச்சிக்கிறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே க்ளீனாக இருக்குங்க. எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதே போல் லெமன் சோடா எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்குங்க. 100 கிராம் 30 ரூபான்னு சொல்லி வாங்கியிருக்குங்க. அந்த 100 கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம் மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. உங்கள் வீட்டில் பூஜை சாமான் இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.